இது பாருங்களேன் ஃப்ரெண்ட், எவ்வளோ நல்லா வந்துக்குது. இது பருப்பு அவ்வளோ நல்லா இருக்குது. இதே மாதிரி போன தடவை நான் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வாங்கி ஹோல்சேல் கடையில் தான் நல்லா இருக்கிற ஹோல்சேல் கடையிலே, நல்லா பெரிய கடையிலே வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். வரவே இல்லை. அது இந்தமாரி ஊற வச்சு இது விசிறு அடிச்சது தான் மிச்சம் ஆச்சு. நானும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் கேட்டு பார்த்தேன், இது என்ன விஷயத்துக்கு இந்தமாரி வந்தேன்னு இல்லை அன்ட்டு. அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை வந்துடும், அது 1-2 நாள் வச்சு ஊற வைங்கன்னாங்க. சரி எனக்கு நானும் ஊற வச்சேன். அது பார்த்தா வந்த பாடு இல்லை, அது கெட்டே போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்தமாரி ₹1 2 மிச்சம் பிடிச்சி நம்ம வாங்குகிறோம், இது மிச்சம் பிடிக்கிறோன்னு நினைக்கிறோம். அந்தமாரி பண்ணாதீங்க. நல்லா குவாலிட்டியாக இருக்கிறது வாங்குங்க, நல்லா பிராண்டாக இருக்கிறது வாங்குங்க. நானும் இந்த பருப்பு விஷயத்தில் ரொம்ப ஏமாந்துட்டுக்கிறேன். இந்தமாரி வாங்கிட்டு இது பார்த்தாக்கா அது வரவே இல்லை, தூக்கு கொட்டின்னு தான் ஆச்சு. இந்த பருப்பு வாங்கியிருக்கு, அவ்வளோ நல்லா வந்துக்குது, அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. குழம்புன்ட்டு காலி ஆயிடுச்சு. சப்பாத்திக்கு சாப்பாடுக்கு எல்லாம் நாங்கள் தின்னோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ நல்லா இருக்குது. எப்போவுமே பிராண்டான பொருளே சாப்பிடுங்க, நல்லா இருங்க, ஹெல்த்தியாகவே இருங்க. இது அந்தமாரி இந்தமாரி வாங்கிட்டு பருப்புங்க, குவாலிட்டி இல்லாதது பருப்புங்க வாங்காதீங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கிறதில்ல, உடம்புக்கும் அவ்வளோ நல்லதில்லை. ஏன்னா சப்ஸ்கிரைபே பண்ணுறதில்ல யாருமே ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.